சென்னையில் விநாயகர் சிலைகள் பிற்பகலில் பட்டினப்பாக்கம் கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? மும்தாஜ், நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்படுவதை அடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது பட்டம்பாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டு வருகின்றன. 2வது நாளாக விநாயகர் சிலைகள் தற்போது கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. நேற்று மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டன. தற்போது விநாயகர் சிலைகள் இன்று பிற்பகல் முதல் கரைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிக அளவில் விநாயகர் சிலைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதால் காலை 10 மணி முதலே விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணியானது தற்போது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக பிரத்யேகமாக 2 ராட்சத கிரேன்கள் உதவியுடன் தற்போது விநாயகர் சிலையானது கரைக்கப்பட்டு வருகிறது. அதிக அளவில் பட்டணம்பாக்கம் கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 3 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்தும் தற்போது காவல்துறையினர் தீவிரமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடற்கரையில் சிலைகளை கரைக்க வருபவர்கள் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தடுப்பதற்காகவும் பல்வேறு விதமான பாதுகாப்பு பணிகளை தற்போது காவல்துறை மேற்கொண்டு வருகிறார்கள். விநாயகர் சிலைகளை பொறுத்தவரை சென்னையில் மட்டும் பல்வேறு இந்து அமைப்புகள், குடியிருப்பு சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் சென்னையில் 2696 சிலைகள் ஒவ்வொரு பகுதியிலும் வைக்கப்பட்டிருந்தன. அந்த சிலைகளானது அனுமதிக்கப்பட்ட 4 வழித்தடங்கள் வழியாக நேற்று முதல் தொடர்ச்சியாக பட்டணம்பாக்கம் கடற்கரைக்கு கொண்டு வரப்படுகின்றன. குறிப்பாக 4 இடங்களை பொறுத்தவரை சென்னையில் மட்டும் வடசென்னை பகுதியை பொறுத்தவரை காசிமேடு கடற்கரை, அதே போல தென்சென்னையை பொறுத்தவரை நீலாங்கரை கடற்கரையும், பட்டணம்பாக்கம் கடற்கரை என பல்வேறு முக்கியமான இடங்களில் இந்த சிலைகள் கரைக்கும் பணியானது தொடர்ச்சியாக நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. இதற்காக 4 நாட்கள் அனுமதியானது சென்னை காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று, இன்று, நாளை மற்றும் வருகின்ற 12ஆம் தேதி அன்று சிலைகள் கரைப்பதற்கான அனுமதியை சென்னை காவல்துறை வழங்கியுள்ளனர். நாளை மறுதினம் பக்ரீத் பண்டிகை என்பதால் எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு அன்று கரைகள் கிடைக்க அனுமதியை சென்னை காவல்துறை ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே விநாயகர் சிலை கரைக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விநாயகர் சிலைகளை பொறுத்தவரை இயற்கைக்கும் கடலுக்கும் எந்தவிதமான மாசும் ஏற்படாமல் தடுப்பதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே மாசு கட்டுப்பாடு வாரியம் பல்வேறு விதிமுறைகளை வைத்திருந்தது. அதாவது பிளாஸ்டர் பாரிஸில் செய்யப்பட்ட சிலைகளை கரைப்பதற்கோ வைப்பதற்கோ அனுமதியை மாசு கட்டுப்பாடு வாரியம் விதித்திருந்தது. இந்த நிலையில் சிலைகளை பொறுத்தவரை களிமண் மற்றும் ஜவ்வரிசியில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட மாவு உள்ளிட்ட ரகங்களில் செய்யப்பட்ட சிலைகள் மட்டுமே தற்போது கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. மும்தாஜ், ஸ்டாலின், அங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறித்து சொல்லுங்க. மும்தாஜ், அதாவது சென்னை பட்டணம்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை 5 குழுக்களாக தற்போது பிரிந்து செயல்படுகிறார்கள். குறிப்பாக தமிழக காவல்துறை, கடலோர காவல்படை, ஊர்காவல்படை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் என 5 குழுக்களாக பிரிந்து இந்த சிலை கரைக்கும் பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார்கள். கடலோர காவல்படையை பொறுத்தவரை சிலை கரைக்கும் போது யாரேனும் கடல் அலையில் சிக்கினால் அவர்களை உடனடியாக மீட்பதற்காக கடலோர காவல்படையினர் தற்போது இங்கே பணியில் ஈடுபடுகிறார்கள். அதே போல எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் தடுப்பதற்காக தமிழக காவல்துறையினர் அதிக அளவில் தற்போது துணை ஆணையர்கள் தலைமையில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். அதே போல தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த கிரேன் மூலமாக, ராட்சத கிரேன் மூலமாக தற்போது சிலைகள் கரைக்கப்பட்டு வருவதால் அந்த பிரச்சனை, அதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதற்காகவும் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது தற்போதைய நிலையில் நான் கடந்த செய்தியில் குறிப்பிட்டது போல நேற்று 200 சிலைகள் கரைக்கப்பட்டன. இன்றைய நிலையில் காலை 10 மணி முதலே தொடர்ச்சியாக விநாயகர் சிலைகளானது கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது. நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் சொன்னதை போல மதியம் 1:30 மணிக்கு மேலாக இந்து அமைப்புகள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால், பொதுமக்களும் இந்த பகுதியில் அதிக அளவில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு பணி என்பது கடந்த வருடங்கள் போல அல்லாமல் தற்போது இந்த வருடம் அதிக அளவில் பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தான் தமிழக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 கிரேன்களை பொறுத்தவரை பெரிய விநாயகர் சிலையை கரைப்பதற்காக ஒரு ராட்சத கிரேன், பெரிய கிரேனும், அதே போல சிறிய விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக ஒரு கிரேனும் அமைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகளை பொறுத்தவரை விநாயகர் சிலையில் அணிவிக்கப்பட்டுள்ள அந்த மாலைகள் ஆகட்டும், மற்ற பொருட்களை கடற்கரையிலேயே அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்துள்ளார்கள். சிலைகளை மட்டுமே கடலில் கரைக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக கடலிற்கும் இயற்கைக்கும் எந்த விதமான மாசும் ஏற்படாமல் தடுப்பதற்காக அனைத்து பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகத்தான் இங்கிருக்கும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளாகட்டும், மற்ற துறைகளை சேர்ந்த அதிகாரிகளாகட்டும் தொடர்ச்சியாக தங்களுடைய தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள். மும்தாஜ்.